நீங்கள் புத்திர யாகம் பண்ணுனா உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறார். அந்த புத்திர யாகம் பண்ணின உடனேயுமே ராமர் பிறக்கார். ராமர்னு பேர் வச்சது விஸ்வாமித்திரர். ராமருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். காலப்போக்கில் கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய சூழலை வந்ததுனால ராமர் ராவணனை கொல்றார். இந்த ராவணனை கொன்னதுனால இவருக்கே பிரேத தோஷம் வந்துடுச்சு. ராமன் ஆண்ட நாடு ராமநாடு. அப்போ ராம ஈஸ்வரன் தானே பேர் வருதுங்க. காலப்போக்கில் ராமேஸ்வரம் அங்கே 22 கண தீர்த்தத்தை இந்த தீர்த்தத்தை ஊற்றுனதை பார்த்து அவங்க யாகம் பண்ணி அப்போ தீர்த்தத்தில் இவ்வளோ பவர் இருக்குதான்னு சொல்லி விஸ்வாமுத்திரே ஊற்றி விட்டதுனால தான் அவருக்கு பிரேத தோஷம் நீங்கி பிரம்மகத்தி தோஷமெல்லாம் நீங்கி புனிதமான மனிதனாக மாறினார். அவர் லட்சக்கணக்கான தவங்கள் பண்ணி அந்த ஸ்ரீ சக்கரத்தில் இறக்கி வச்சுட்டு போயிருக்காரு. இழந்ததெல்லாம் மீண்டு வரணும். அது ஓமகுண்ட விநாயகர் கோயிலுக்குள்ள சின்ன விஸ்வாமுத்திரமும் இவ்வளோ பெரிய ஸ்ரீ சக்கரம் அதுக்குள்ளே இருக்கு. ஒரு தடவை போய் நீங்கள் அந்த ஸ்ரீ சக்கரத்தை ஆண்கள் போய் கருவறைக்குள்ள ஏமாந்து அந்த வாய்ப்பு கிடைச்சி தொட்டா 12 வருஷத்துக்கு பவர். நகை காணா போயிட்டாலோ, கணவன் காணா போயிட்டாரோ, இல்லை மனைவி கோச்சிட்டு காணா போயிட்டாலோ, இல்லை காணா போன பொருள் ஏதாவது இருந்தாலோ அங்கே போய் வேண்டிட்டு இழந்ததெல்லாம் மீண்டும் வரும். நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த லக்கணத்தில் மாந்தி தோஷம் அதிகமாக, கலசர தோஷம், மாங்கலி தோஷம் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த லக்கணத்தில் மாந்திங்கிறது ஒரு குளிகைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரேத தோஷத்துக்கு இந்த குடும்பத்தில் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம். இப்போ ஒரு அனாதி பணத்தை எடுத்து இவங்க அடக்கம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு லக்கணத்தில் மாந்தி தோஷம் நிவர்த்தியாகும். அந்த பிரேதத்தை முன்னாடி நின்று இனிமேல் என்னுடைய குடும்பத்தில் லக்கணத்தில் மாந்தி தோஷம் வரக்கூடாது. பயப்படுறாங்க சார். லக்னத்தில் மாந்தி அப்படின்னாலே பயப்படுறாங்க. ஒரு பிரேதத்தை எடுத்து நீங்கள் ஆத்துமாத்துமா அடக்கம் பண்ணிங்கன்னா அஸ்வமேதையாக நடத்துனதுக்கு சமம். நான் 1400 பண்ணிக்கிறேன். இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட நம்பிக்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சவாலான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்னா பரிகாரம் தான். பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பரிகாரங்கள் இருக்குது. இதில் குறிப்பாக ஆதிகால பரிகாரங்கள் அப்படின்னு இந்த ஆதிகால பரிகார முறையை இந்த உலகிற்கே அறிமுகப்படுத்தியவர் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்கம்மா. சார், இப்போ இந்த ஆதிகால பரிகாரங்கள் அப்படின்னா எத்தனை பரிகாரங்கள் நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க சார்? இப்போ ஆதிகால பரிகாரம் சொல்லி 1736 பரிகாரங்க. ஓ. இந்த உலகத்துக்காக எல்லாமே எளிமையாக இருக்கும். அதை முழு தீர்வு காணலாம். சிறப்பு சார். இப்போ ஆதிகால பரிகாரம் அப்படின்னா இந்த முறை நீங்கள் எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க? இப்போ முன்னோர்கள் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கல் தோன்றா மண் தோன்றா காலம். அதாவது வெங்கச்சாங்கல்ல தீ மூட்டி அதில் நெருப்பு பற்ற வைக்கும்போது அதுவே ஒரு பரிகாரமாக தானே இயங்கியிருக்குது. அன்னைக்கு தீப்பெட்டி கிடையாது. சரி. அப்போ ஒரு கல்லு உரசிச்சுன்னா அது ஒரு நெருப்பாக வருதுன்னா அதுவே ஒரு பரிகாரமாக தானே அந்த காலத்தை இயக்கியிருக்காங்க. அப்போ அங்கிருந்து எடுக்கப்பட்டதை இதெல்லாங்க. ஒரு மூலிகைன்னா ஒரு 27 நட்சத்திரம் இருக்குன்னா அந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்களை முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. இப்போ அஸ்வதி நட்சத்திரம் அப்படின்னா அதுக்கு ஒரு எட்டி மரம்னு கொடுத்துருப்பாங்க. சரி. அப்படி அந்த ஆதிகால பரிகாரம் என்னன்னா அந்த முன்னோர்கள் அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு எட்டி மரம்னு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா எட்டி மரத்தடியில் தான் போயிருக்கும். அதனால அந்த நட்சத்திரத்துக்கு கனெக்ட் ஆகுது. அப்போ இது ஒரு பரிகாரமாக அதிகாலமாக எடுத்திருக்கோம். சரி. இந்த மாதிரி முன்னோர்கள் வாழ்ந்ததுக்காக வீட்டிலையே பார்த்தீங்கன்னா 9 நவதானியத்தில் தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. கம்பு, ராகி, சோளம், கேழ்வரகு, சாமை இப்படி வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ நவதானியத்தோடு வாழ்ந்துருக்குங்கும் போது நவகிரகத்தோடு தான் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தை இப்போ இதையவே நம்ம அது பரிகாரமாக மக்களுக்கு கொடுக்கறக்காகத்தான் ஒவ்வொரு பரிகாரம் எடுத்து இந்த நம்ம இறை தேடிங்கிற சேனலில் பேசுகிறோம். இந்த ஆதிகால பரிகார முறை அப்படின்றது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த பரிகாரம் பொருந்தும்? இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க, சரி, அவங்களுக்கு இது பொருந்துங்க. அப்படியே தொழிலே வாழ்க்கையில் ரொம்ப நொடிஞ்சு போயிருச்சுங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கோவில் பரிகாரம் கொடுக்குறோம். இந்த மாதிரி கால், அதாவது கால் கை எல்லாமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு ஆதிகால பரிகாரம் இருக்குது. சரி. இந்த மாதிரி தீராத நோய்க்கு ஆதிகால பரிகாரங்க. எல்லாமே முன்னோர்களுடைய கண்டுபிடிப்பு தான். அதை நம்ம எடுத்து இந்த உலகத்துக்கு இந்த ஜென்ரேஷனில் நம்ம அதை புத்தகமாக எழுதியிருக்கோம். இதில் ஒரு கேள்வி இருக்குது, நான் இது அப்புறமா கேட்குறேன். நிகழ்ச்சி தொடக்கத்தில் கேட்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் பொதுவான ஒரு பாசிட்டிவாக போயிடலாம். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும். இப்போது சம்பாதிப்பாங்க சார், ஆனால் வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாருமே ஜிபே யூஸ் பண்ணுவாங்க, பேடிஎம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மின்னணு தொழில்நுட்பத்திலே டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. கையில் காசே நான் பார்க்குறதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு அப்படிம்பாங்க. இதுவுமே காசு தங்கலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இல்லை வருமானமே இல்லை அப்படின்னா வருமானம் அதிகரிக்கணும், நான் என்னோட பணத்தை நான் பார்க்கணும் என் வீட்டில் அப்படின்னா
அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. கண்டிப்பாங்கம்மா. பணம் கை நிறைய ஒரு காலத்தில் உழைச்சி பாடுபட்ட காசு கை நிறைய வாங்கினாங்க. இன்னைக்கு அது காற்றுல பறக்குது இல்லைங்களா? ஒரு ஜிபேன்னா உங்களுக்கு அது விண்காந்தமாக போகுது இல்லைங்களா? ஆனால் கை நிறைய காசு தங்கணும். ஆமாம். அப்போ இது வந்து இந்த பணத்துக்கெல்லாம் சொத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தான். இப்போ மகாலட்சுமி எதில் உட்காந்துருக்குதுங்க? தாமரையில் உட்காந்துருக்கு. இந்த தாமரையை வந்து வாங்கிட்டு வந்து ஒரு உருளையோ ஒரு பாத்திரத்துலையோ போட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி வியாழக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக அந்த தாமரையை நீங்கள் ஊற வச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு அடுத்தது நீங்கள் எப்பவும் போல் குளிக்கிறத குளிச்சுட்டு கடைசியாக அந்த தீர்த்தம் எடுத்து அந்த மகாலட்சுமி தீர்த்தத்தை எடுத்து அந்த தாமரை தீர்த்தத்தை அப்படியே நீங்கள் உடம்புல அப்படியே ஊற்றிட்டீங்கன்னா அந்த நறுமணத்தோடு அந்த மகாலட்சுமி வாசம் உங்களை தங்கிரும். அப்போ காசும் தங்கிரும், அந்த மூலிகையும் தங்கிரும். சரி. அந்த தீர்த்தத்தை வந்து வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் குளிக்கலாங்க. அப்படி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காசு இந்த துரு தேவதைகள்லாம் நம்மளை விட்டு போய் சுப தேவதைகள்லாம் நம்மகிட்ட வந்துடுவாங்க. நம்ம உடம்புல நறுமணமாக இருப்போம் நம்ம. சரி. அந்த கெட்ட தீய சக்தியெல்லாம் பல இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்ததெல்லாம் தாமரை தீர்த்தத்தில் நம்ம குளிக்கும் போது நல்லா இருக்கு. இதை முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா தாமரை குளத்துல போய் குளிச்சாங்க. அந்த காலத்தில் கிராமங்களை எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பங்குச்சியை ஒடிச்சு பல்லு விளக்கிட்டே போய் குளத்துல போய் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு குளிப்பாங்க. குளிச்சு ஒரு 3 வாய் தண்ணி எடுத்து குடிச்சாங்க. அவங்கெல்லாம் வறுமை இல்லாமல் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அந்த தாமரை குளத்தை உருவாக்க முடியாதுங்கிறதுக்காக நாமளே ஒரு பாத்திரத்துல உருவாக்கி நாமளும் தாமரை குளத்துல குளிக்கிற மாதிரி குளிச்சாலே காசு கண்டிப்பா வீட்டில் தங்கு. இப்போ வந்து ஜோதிட ரீதியா ஒரு கேள்வி. சரிங்க. லக்னம் அப்படிங்கிறது வந்து உயிர் நாடி மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்னத்துல மாந்தி அப்படின்றது இப்போ நிறைய ஒரு இது சமீபத்துல இது பத்தி நிறைய டாக்ஸ் போயிட்டே இருக்கு. இந்த லக்னத்துல மாந்தி இதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். இது ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த லக்கணத்தில் மாந்தினா சூரியனுடைய மகன் சனி பகவான். சனி பகவானுடைய மகன் தான் மாந்தி. அப்போ சூரியனுக்கு பேர அப்பா மகன் பேர. அப்போ இந்த மாந்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டெத்து, அதாவது வந்து என்னென்னா ஒரு நெகட்டிவ் கர்மா. இப்போது முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தாங்க. அப்போ தாத்தா பாட்டி எல்லாம் நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க. கெட்டது பண்ணியிருந்தா கடைசி சந்ததிக்கு வந்து சேரும், நல்லது பண்ணியிருந்தாலும் அந்த கடைசி சந்ததிக்கு தான் வந்து சேரும். அப்போ 21 தலைமுறையா வாழ்ந்தேன்னு சொல்றாங்க. அப்போ 21 தலைமுறையில முன்னோர்கள் வாழும்போது நல்லதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அது புண்ணிய குடும்பமா இருக்கும். கொஞ்சம் பாவப்பட்ட குடும்பமா இருந்தா அவங்க முன்னோர்கள் அவங்க ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அந்த கர்மாவை அவங்க அனுபவிக்காம போயிட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக இவங்க அனுபவிச்சாங்க. அதுக்கு அப்போ அந்த மாந்திங்கிறது வந்து அப்போ பேரன்னா இப்போ கடைசியாக வந்து சேர்ந்துருது. அப்போ யாருடைய ஜாதகத்தில் மாந்தி இருக்கோ அவங்க அந்த முன்னோர்களுடைய பிரேத தோஷம்தான் மாந்தி. இப்போ அந்த காலத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது இறந்து போயிடுவாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள எடுத்து அடக்கம் பண்ணாமல் விட்டுருவாங்க. இப்போ காணாமல் போய் இறந்தவங்கள நம்மளுக்கு எப்படி தெரியும்? காணாமல் போய் இறக்குறாங்க இல்லைங்க? ஆமாம், தெரியாதுங்க. அப்போல்லாம் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் சின்ன வயசுலேயே தவறி போயிடுவாங்க, காணா போயிடுவாங்க, இல்லை அவங்களே வீட்டை விட்டு கூட போயிடுவாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போயிட்டாங்க. இங்கே போனவர் திரும்பி வரவே மாட்டாங்க. ஆனால் எப்போ இறந்தாங்க, எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியாது. ஒரு பிறந்த தேதி டைம் எல்லாம் இன்னைக்கு தான் இறந்த தேதி வச்சு திதி கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் காணா போனவங்க எப்போ இறந்தாங்கன்னு எப்படி தெரியும்? அப்போ ஒருத்தர் இறந்துட்டு அதுக்கு பேர் பிரேதம்னு சொல்கிறோம். சரி. அந்த இறந்தவங்களுடைய மனம் என்ன சொல்லும்னா, நான் வந்து சொத்து சொகத்தெல்லாம் நான் தேடி வச்சேன், என்னுடைய முன்னோர்களுக்கு இந்த பேரம்பேத்திகளுக்கெல்லாம் நல்லா வாழ்ட்டுன்னு இத்தனை காடுகரையெல்லாம் தேடி இத்தனை சொத்து சுகமெல்லாம் நான் தேடி இவ்வளவு நான் தேடி வச்சு கடைசியில் நான் அனாதையாக இறக்குறேனே, நான் அனாதையாக இறக்குறேனே, அப்போ எனக்கு அனாதை போனோம்னு பேர் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு இந்த பாடி அந்த பிரேதம் ஏங்கும். ஆமாங்க, ஏங்கு. அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே தத்துருவமாக அந்த உடம்பு அழிகிரும்னு சொல்லி மண்ணில் புதைச்சிருவாங்க. ஆனால் ஆத்மாவுக்கு அழிவில்லை. அது திரும்பி வந்து யாருக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்கோ அவங்களுக்கு அந்த பிரேத சாபம் அவங்க குடும்பத்தில் இருக்குதுங்கிறத சொல்லாமல் சொல்லுது. அப்போ அதுக்கு பரிகாரமாக அந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால், லக்கணங்கிறது முதல் நம்மளுடைய முகம். சரி. மெயின் கேட்டே அதாங்க. ஒரு தாயோட கற்பத்தில் இருந்து ஒரு குழந்தை வெளியில் வந்த உடனே என்ன லக்னமோ அதுதான் அவங்களோட பிறந்த டைம். எந்த வீட்டில் பிறக்கிறாங்களோ அதுதான் அவங்களோட பர்த்து. அந்த இடத்துல போய் அந்த மாந்திங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கிற இடத்துல இந்த லக்கணம் தான் பிறக்குது. அப்போ இந்த தீட்டை வாங்குதுங்க, இந்த சாபத்தை வந்து வாங்குது இந்த ஜாதகம். அந்த பிறக்கும் போதே 300 நாள் சுமந்து
கரெக்டாக அந்த மாந்திங்கிற நெகட்டிவ் இருக்கிற இடத்துலையே ம், ம், அந்த 24 மணி நேரத்தில் ஒரு லக்னம் 2 மணி நேரம் நிற்கும். ம், ம், அப்போ 12 2 24 மணி நேரம். ம், அந்த 24 மணி நேரத்தில் கரெக்டாக ஒரு கட்டத்துக்குள்ளே மாந்தி இருக்குதுன்னா ம். அந்த மாந்தியை தாண்டியும் கூட ஒரு குழந்தை பிரசவம் ஆகலாம். சரி. கரெக்டாக அந்த மாந்திகிட்டையே பிறக்குதுங்கும் போது இந்த குழந்தை பிரேத சாபத்தை வாங்கணுங்கிறது ஆண்டவை எழுதின விதி. ம், அது ம், யாராலையும் மாற்ற முடியாது. அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறதுக்காகத்தான் இந்த பிரேத தோஷம்னு சொல்லுவாங்க. இது முதல்ல லக்னங்கிறது முகத்துக்கு எடுத்துருங்க. சரி. இந்த முகத்தில் ஒரு பெரிய ஒரு இருள் வந்து கூடிருங்க. ம், ம். அவங்க ஒரு தேஜஸாகவே இருக்க மாட்டாங்க. அது மெயின். சரி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் எந்திரிச்சு இந்த நெகட்டிவ் மட்டும்தான் யோசிப்பாங்க. இந்த பாசிட்டிவ் எல்லாம் நடக்கலையே, எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கும். ஓகே. அதுக்குள்ளேயே டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த லக்னத்தில் மாந்தி தோஷம் அதிகமாக இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ராகு கேது பார்த்துட்டு இருப்போம், செவ்வாய் தோஷம் பார்த்துட்டு இருப்போம், கலசர தோஷம், மாங்கலி தோஷம் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ம், இந்த லக்னத்தில் மாந்திங்கிறது ஒரு குளிகைன்னு சொல்லுவாங்க. அந்த ம். காலத்தில் முன்னோர்கள் எங்களுடைய பாரம்பரியத்திலலாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் குல வம்சம். அந்த அந்த இது பார்த்தீங்கன்னா குளுக நின்ன வீடு குட்டிச்சவர். ம், ம், ம். அப்படின்னா அந்த குளுக நின்ன வீடு குட்டிச்சவர்னா லக்னத்திலேயே அது நிற்கிங்களா? நிக்கும். ம். அப்போ அவர் எதை அனுபவிக்க முடியாது. ம், ம், அதுதான் லக்னத்தில் மாந்தி. ம், ம். அப்போ இந்த பிரேத தோஷத்துக்கு இந்த குடும்பத்தில் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம். இப்போ ஒரு அனாதி பணத்தை எடுத்து இவங்க அடக்கம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு லக்னத்தில் மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். ஓ. ஏன்னா இது இவங்களோட வம்சத்தில் ஒருத்தர் காணாமல் போயிட்டாருன்னு சொன்னீங்க. ஆமா. அவங்க எங்கேயாவது பக்கம் இறந்துருப்பாங்க. அவரோட நிலைமை என்னன்னு தெரியலைங்க. தெரியலைங்க. அவரை நினைச்சு வேற ஒரு பரிகாரம் இந்த மாதிரி பண்றதன் மூலமா அவங்க மூலியமா நாம ஒரு ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் போய் ம். அரசாங்க அனுமதியோட போலீஸோட வச்சு ம், ம். அனாதி பணத்தை எல்லாமே அடக்கம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். கண்டிப்பா. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு பாடி நான் தத்தெடுத்து ம். அது அரசாங்க அனுமதியோட போலீஸோட போய் மயானத்தில் அவங்களுக்கு ஒரு கோடி துணி போட்டு ம். ஒரு மாலை வாங்கி போட்டு அந்த பிரேதத்தை முன்னாடி நின்று இனிமேல் என்னுடைய குடும்பத்தில் லக்னத்தில் மாந்தி தோஷம் வரக்கூடாது ம். அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு தொடரக்கூடாது. தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி மாந்திக்கு அவங்கள தொட்டு சாமி கும்பிட்டு தெய்வம் தான் அவங்க மேலே போகிறது தெய்வமாக தான் போகிறாங்க. ம், அந்த ஒரு நாள் அதை செஞ்சு ம். அதை குழிக்குள்ள அவங்க ட்ரஸ்ட்டே எடுத்து வச்சிருவாங்க. இவங்க கோடி மாலை போட்டால் போதும். சரி. அது பெண்ணாக இருந்தால் சில பேர் போகிறக்கு அச்சப்படுவாங்க. ம். அதனால அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் செய்யலாம் ஒரு ஆண் வந்து செய்யலாம். அதை செஞ்சு அந்த அடக்கம் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 3 நாளுக்கு இறமிச்சு கருப்புன்னு வைப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு திதி பிராமணரை வச்சு திதி கொடுத்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் அது பண்ண வேண்டாம். அது வேண்டியது இல்லைங்க. அதாவது இது ஒரு ஆதரவற்ற பிரேதம் தான். ஆமா. அதனால வருஷம் கொடுக்கறத விட ம். அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணிட்டாலே ம். இவங்க ஜாதகத்தில் அந்த முகம் மாறும். ம். அவங்க வீட்டில் சுபிட்சம் ஏற்படும். ம், ம். கல்யாணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு அந்த தாமத தோஷமெல்லாம் நீங்கி அந்த ஆத்மா வாழ்த்தி தானே போகும். நான் தாயாவும் தந்தையாவும் அண்ணனாவும் தம்பியாவும் சொந்தமாக வந்தமாக இருந்தும் கூட ம். இன்னைக்கு நான் என்னையே நினச்சி உன்னுடைய குடும்பமாக நினச்சி என்னை எடுத்து அடக்கம் பண்ணுறையே, ம். நான் இந்த பூமிக்குள்ளே போகிறேன், நீ பூமிக்கு மேலே இருக்க, ம், ம். நீ நல்லா இருக்கணும் எனக்கு செஞ்ச பணிவிடைக்கு அப்படின்னு அந்த ஆத்மா வாழ்த்துங்க. ம். மனிதர்கள் வாழ்த்துறதும் கூட கொஞ்சம் சுயநலமாகவும் இருக்கும், பொதுநலமாகவும் இருக்கும். கண்டிப்பா. ஆத்மா வாழ்த்துறது வாழ்த்துனது தான். வாழ்த்துனது தான். அப்போ அந்த அன்னையில இருந்து அவங்களுக்கு அந்த பிரேத தோஷம் நிவர்த்தி ஆகும். யாருமே பயப்பட வேண்டியதில்லை. சரி. மாந்தி கண்டு பயப்பட வேண்டியதில்லை. சரி. அந்த ஆதரவற்ற பிரேதத்தை அடக்கம் பண்ணணும். அதை அடக்கம் பண்ணிட்டு 3 நாளோ 7 நாளுக்கு இறமிச்சு கொண்டு போய் ம். தர்ம பிண்டம்னு கொண்டு போய் திதி கொடுத்துட்டு வந்துடணும். தர்ம சிந்தனையோடு தான் நம்ம செஞ்சோம் கண்டிப்பா கண்டிப்பா. இல்லைங்களா? ம். இதுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குதுங்க. அப்படியா? ஆமாம். ம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ம். கூடங்குளம், ம். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம். புதுமையா இருக்கு. ஆமாங்க, விஸ்வாமுத்தருடைய ஆலயம். ம். ராமருடைய அப்பா வந்து தசரதன். ம். அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாதனால விஸ்வாமுத்திர வந்து அவர் ஜோசியர். ம். 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 ஆதி காலத்தில் ராஜகுரு ஜோதிடர். ம்ஹும். அந்த அரச சபைக்கு அவர் தான் ஜோதிடராக இருந்திருக்காங்க. அதனால் அவர் வந்து எனக்கு எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லி ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்கள் புத்திர யாகம் பண்ணுனா உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும்னு விஸ்வாமுத்திர சொல்கிறார். ம்ஹும். அப்போ அதுக்கு உண்டான ஏற்பாடு நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி அந்த அனுமதி வாங்குறாங்க. ம். ம். அந்த புத்திர யாகம் பண்ணின உடனேயுமே ராமர் பிறக்கார். ம். 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 ராமர்னு பேர் வச்சது விஸ்வாமுத்திரன். ராமருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ம். ம். காலப்போக்கில் கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய சூழலை வந்ததுனால ம். ராமர் வந்து ராவணனை கொல்றார். ம். ம். இந்த ராவணனை கொன்னதுனால இவருக்கே பிரேத தோஷம் வந்துருச்சு. ராமருக்கு பிரேத தோஷம் வந்துருச்சு. வந்துருச்சு. அப்போ இவரோட சக்தியை வச்சு கொன்னதுனால இவரோட சக்தி இழந்துட்டாரு. ம். ம். அப்போ மறுபடியும் எங்கே போகணும்? நம்ம அப்பாவே போய் விஸ்வாமுத்திரர்கிட்ட போய் தானே நான் பிறந்தேன்,
இப்போ எனக்கு இந்த சோதனை வந்ததுனால, ம். என்னோட சக்தியெல்லாம் இழந்ததுனால, நம்ம விஸ்வாமித்திரர்கிட்டயே போய் கேட்கலான்னு சொல்லி பார்க்கும்போது, ம். அவர் தியான நிலையில இருக்கும்போது, ம். எங்க இருக்கிறாருன்னு கேட்டா, திருநெல்வேலி மாவட்டம் விஜயாவதி கூடங்குளம் பக்கத்துல விஜயாவதி விஸ்வாமித்திரருடைய ஆலயம். அங்க அவர் என்ன நினைச்சு தவம் பண்றாருன்னா, ம். இழந்ததெல்லாம் மீண்டும் பெற தவம் பண்ணிட்டு இருக்காரு. ஓ. அந்த கோவிலுக்கு யாரு போனாலும் நீங்க என்ன இழந்தீங்களோ, அது திரும்ப உங்ககிட்ட வந்துரும். அங்க யாகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ம். அங்க போய் அவர் நவகலச பூஜை பண்ணி, ம். அந்த தீர்த்தம் எடுத்து ராமருக்கு ஊத்துனதுக்கு அப்புறம் தான் ம். அவருக்கு பிரேத தோஷம் நிவர்த்தியாச்சு. ஓ. அதுக்கப்புறம் தான் ராமேஸ்வரத்துல சிவலிங்கம் பிடிச்சு ம். ராமநாத சுவாமியை கும்பிட்டதுனால தான் ஓ. அது ராமன் ஆண்ட நாடு ராமநாடு. ராமநாடு. ராமன் ஆண்ட நாடு ராமநாடு. ம். அப்ப ராம ஈஸ்வரன் தானே பேர் வருதுங்க. ஆமா ஆமா. காலப்போக்குல ராமேஸ்வரன் வந்து ராமேஸ்வரம் வந்து அங்க 22 கண தீர்த்தத்தை இந்த தீர்த்தத்தை ஊத்துனதை பார்த்து ம். அவங்க யாகம் பண்ணி அப்ப தீர்த்தத்துல இவ்வளவு பவர் இருக்குதான்னு சொல்லி விஸ்வாமுத்திரே ஊத்தி விட்டதுனால தான் அவருக்கு பிரேத தோஷம் நீங்கி பிரம்மகத்தி தோஷமெல்லாம் நீங்கி ஓ. புனிதமான மனிதனா மாறினார். அதனால தான் ராமேஸ்வரத்துல 22 கண தீர்த்தத்தை உருவாக்கியிருக்காங்க சித்தர்கள் அந்த காலத்திலேயே. ம்ஹும். அப்ப நீங்களும் என்னை பார்க்க வரும்போது உங்ககிட்ட என்னென்ன தோஷம் உடம்புல இருந்தாலும் அந்த தோஷமெல்லாம் நீங்கிட்டுன்னு சொல்லி 22 கண தீர்த்தம் ஊத்தி ம். கடல்ல குளிச்சு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு என்னை வந்து பார்த்துட்டு போங்கன்னு தான் ம். ராமருடைய கோவில் அங்க ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துல. அப்போ இதுக்கு முன்னாடி அவரே இங்க வந்துட்டு போயிருக்காரு. ம். அப்ப ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி விஸ்வாமுத்திரர் பழமையானவரா இருக்காரு. ம். அதுக்குள்ள ஒரு ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. ம். அவர் லட்சக்கணக்கான தவங்கள் பண்ணி அந்த ஸ்ரீ சக்கரத்துல இறக்கி வச்சுட்டு போயிருக்காரு. இழந்ததெல்லாம் மீண்டு வரணும். ம்ஹும். அது வந்து ஓமகுண்ட விநாயகர் கோயிலுக்குள்ள சின்ன விஸ்வாமுத்திரமும் இவ்வளவு பெரிய ஸ்ரீ சக்கரமும் அதுக்குள்ள இருக்குங்க. இருக்கு. ஒரு தடவை போய் நீங்க அந்த ஸ்ரீ சக்கரத்தை ஆண்கள் போய் கருவறைக்குள்ள ஏமாந்து அந்த வாய்ப்பு கிடைச்சி தொட்டா 12 வருஷத்துக்கு பவருங்க அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு. ம்ஹும். அங்க ஓமகுண்ட விநாயகர் கோயில் பக்கத்துலயே இருக்குது. சரி. ஒரு தடவை தொட்டா போதுங்க, நம்மளோட ஜாதகத்துல எல்லா தோஷம் நிவர்த்தி ஆயிரும். ம்ஹும். அங்க நவகலச தீர்த்த ஊத்துறாங்க. சரி. இப்போ நானே நிறைய பேர்த்த விஸ்வாமுத்திர கோயிலுக்கு டூர் மாதிரி அழைச்சிட்டு போய் பௌர்ணமிக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அங்கே அன்னதானமெல்லாம் ரெடி பண்ணி ஓ. அங்கே போடுறாங்க. அந்த இடத்துல போய் இருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதமெல்லாம் வாங்க வச்சுருக்கேன். ம்ஹும். இந்த மாதம் பௌர்ணமிக்கும் கூட நான் 60 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறேங்க. அப்படியா? ஆமாங்க. ம். அந்த இடத்துக்கு நான் ஒரு 12 முறை அந்த கோயிலுக்கு போயிருக்கேங்க. சரி. அந்த 12 முறையும் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் கை வச்சுட்டு வந்திருக்கேன். ம்ஹும். அப்போ அந்த இழந்த சக்தியெல்லாம் மீண்டு வரும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நகை காணா போயிட்டாலோ, கணவன் காணா போயிட்டாரோ, இல்லை மனைவி கோவிச்சிட்டு காணா போயிட்டாலோ, இல்லை காணா போன பொருள் ஏதாவது இருந்தாலோ அங்கே போய் வேண்டிட்டு வந்து இழந்ததெல்லாம் மீண்டு வரும். நம்ம இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இழந்த பதவி எனக்கு திரும்ப வேணுங்கிறதுக்காக போய் கை வச்சுட்டு வராங்க. அப்படியா? ஆமாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானதுங்க விஸ்வாமுத்திரருடைய கோயில். சரி. அந்த கோவிலில் லக்கணத்தில் மாந்தி யாருக்கு இருக்கோ அவங்க ஒரு முறை அந்த கோவிலில் போய் பூஜை புனஸ்தானங்கள் பண்ணி பண்ணலாங்க. அங்கே மாலை பூ தேங்காய் பழம் எதுவுமே கடையில்லை. எல்லாமே நீங்கள் இங்கேருந்து ப்ரிப்பேராகவே போகணும். வாங்கிட்டே ஆமாம் போகும். அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கி கொண்டு போய் நிறையா கொடுக்குறாங்க. எல்லாம் கொண்டு போய் கொடுக்கலாங்க. சரி. அப்போ இந்த லக்னத்தில் மாந்திக்கு அனாதி பணத்தை அடக்கம் பண்ணிட்டு ம். விஸ்வாமுத்திர கோயிலில் போய் நவகலச தீர்த்தை ஊற்றிட்டு அங்கே கடலில் உருண்டு வரது அங்கே பரிகாரங்க. இந்த பக்கம் ஒரு தடவை குளிக்கணும் கடலில், ஒரு தடவை உருண்டு வரணும். இந்த பக்கம் ஒரு 3 உருண்டு வரணும். மறுபடியும் குளிச்சுட்டு இந்த பக்கம் 3 தடவை உருண்டு வரணும். நம்மளுடைய கர்மா உடம்புல இருக்கிறதெல்லாம் அந்த கடல் தாய் வந்து ஏற்றுப்பாங்க. அங்கே ஒரு தில்லை காளி அம்மன் இருக்கு. அங்கே ஒரு எலுமிச்சம்பழத்தை தலையை சுற்றி இன்னையோட என்னோட கர்மா இங்கே விட்டுட்டு போகிறேன்னு தலையை சுற்றி பின்னாடி வீசிட்டு சாமி கும்பிட்டு இன்னையோட என்னோட கர்மா எல்லாமே போயிடும்னு வேண்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும். அன்னையிலிருந்து உங்களுக்கு ஜாதகத்தில் அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நிச்சயமா. ஏன்னா ராமேஸ்வரத்தோட வரலாறு ஒரு சில பேருக்கு தெரியும். அங்க விஸ்வாமித்திரரை போய் பார்க்கறதா இருக்கட்டும், லக்னத்துல மாந்தி நீங்க கனெக்ட் பண்ண விதமே ரொம்ப புதுமையா இருந்தது. ஆமாங்க. நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். இப்போ லக்னத்துல மாந்தி அப்போ பிரேத தோஷம் யாருக்கு இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ராமர் தான் ராவணனை கொன்னார். இப்போ ஒரு குழந்தையோட ஜாதகத்துல லக்னத்துல மாந்தி இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகம் பார்க்கும்போதே தெரியுமா? ஆமாங்க. பிறக்கும் போதே உங்களுக்கு அந்த ராசி கட்டத்தில் லக்னத்துல மாந்தி இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியலைங்கும் போது தானே இதுதான் பிரச்சனையாங்கிறது யாரோ ஒருத்தர் சொன்னா தானே தெரியும். இப்போ ஜாதகத்தை பார்த்தோன்னே என்கிட்ட இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 10 ஜாதகம் பார்க்குறோம்னா 5 ஜாதகம் லக்னத்துல மாந்தி இருக்கிற ஜாதகம் தான் நேரடியாக வருது. அவர்கிட்டயே நம்ம கேட்போம், இந்த லக்னத்துல மாந்தி தோஷத்துக்கு இன்னும் ப்ரிப்பேரா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க நம்ம கிட்ட கேட்டு மறுபடியும் அந்த பரிகாரம் எப்படி முறையா பண்றதுன்னு ஒரு ஜாதகத்துக்கும் அது மாறும்.
எல்லாத்துக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்குதுங்க. இந்த இருக்கு. லக்கணத்துல மாந்தி தோஷம் இப்ப இதுவரைக்கும் கிரகங்களவா சொன்னதுனால இந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய அற்புதமான விஷயம். ஆமா. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ சமீபமா எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நிறைய கொண்டு வராங்க. இது ஆமா. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே பயப்படுறாங்க சார். லக்னத்துல மாந்தி அப்படின்னாலே பயப்படுறாங்க. அது பயப்பட வேண்டியதில்லைங்க. அதுக்கு கடவுள் பாருங்க அந்த ஆலயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ம், ம். அப்ப ராமருக்கே பிரேத தோஷம் இருந்து விஸ்வாமித்திரர்கிட்ட போய் நவகலச தீர்த்த ஊத்தி அவர் இழந்ததெல்லாம் மீண்டு வந்ததுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். 500 வருஷமா பிரச்சனையானது அயோத்தி கோயில் அவர் திரும்பி அவர்கிட்டயே வந்துருச்சு இல்லைங்க. வந்தது. ம். அவர் அதை இழந்து பூர்வ ஜென்ம பூமி தானுங்க வருது. ஆமா, ஆமா. ராமர் ஜென்ம பூமி தானே அது. அவருக்கு பிரச்சனையாயி அவர் வேற பக்கம் இந்த பக்கமெல்லாம் வந்துட்டாரு. ம், ம். இப்போ விஸ்வாமித்திரர்கிட்ட போய் தீர்த்த ஊத்துனதுக்கு அப்புறம் ம். இழந்த சக்தி எல்லாம் மீண்டு வந்த மாதிரி, ம். இழந்ததெல்லாம் மீண்டு வந்த மாதிரி இப்ப அவரோட பூர்வீகத்திலேயே இன்னைக்கு அரசாள்றாரு இல்லைங்களா? ம், ம். அப்போ அவருக்கு விஸ்வாமித்திரருடைய ஆசீர்வாதம் அவருக்கே முழுமையா கிடைச்சிருக்குது. கிடைச்சிருக்கு. அப்ப இதைத்தான் நம்ம கரெக்டா லக்கணத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு, பிரேத தோஷம் இருக்கிறவங்கள ம். நீங்க அனாதிபாடி அடக்கம் பண்றதுல என்ன ஒரு புண்ணியம்னா, ஒரு பிரேதத்தை எடுத்து நீங்க ஆத்துமாத்துமா அடக்கம் பண்ணீங்கன்னா அஸ்வமேத யாகம் நடத்துனதுக்கு சமம். சமம். நான் 1400 பண்ணிக்கிறேங்க. ஓ! ம். இந்த லைவா கலிகாலத்துல நம்ம யாகம் வளர்த்து இந்த மாதிரிலாம் தவம் இருக்க முடியாது. முடியாதுங்க. இது கண்டிப்பா பண்ணலாம். ஆமாங்க. நான் 1400 பிரேதத்துக்கு நான் பணம் குடுத்துருக்கேன். ம். லைவா நான் கையில எடுத்து குழிக்குள்ள வச்சிருக்கேன். ம். ஒரு தடவை இப்ப கூட நம்ம நேத்தைக்கு 15 பாடிக்கு திதி குடுத்துட்டு வந்தேங்க. ம். அந்த ஒரு புண்ணியம் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறோம். ஒரு சில பேருக்கு இதெல்லாம் தெரியாது. லக்னத்துல மாந்திலாம் தெரியாது. ஒரு பொது சேவையாவே நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. நிச்சயமா. அவங்க எல்லாமே ம். இந்த ஜென்மத்திலேயே அவங்களுக்கு நல்லா இருந்துட்டு, அடுத்த ஜென்மத்துக்கும் புண்ணியத்தை சேர்த்து வச்சு, சேர்த்து வச்சுட்டு அடுத்த பிறவியில அவங்க பெரிய ராஜவம்சமா பிறக்கறதுக்கு தான் இந்த நிச்சயமா. பெரிய யோகம். ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் சார் இந்த ஆமாங்க. நிகழ்ச்சி மூலியமா. ஏன்னா கண்டிப்பா. அந்த பிரேத அடக்கம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு ஒரு மனம் வேணும், ஒரு திடம் வேணும். ஆமாங்க. அது செய்யறதுக்கு இல்லையா? லேடீஸ் எடுத்து நாங்க பண்றாங்க பண்ணதுலே சார். லேடீஸ் நிறைய எடுத்து பேர் பண்றாங்க. பண்றாங்க. கண்டிப்பா. அவ்வளவு தூரம் வந்து மயானத்துக்கே வந்து, தன்னுடைய குடும்பமாட்டம் அவங்க கையொரு பக்கம், தலையொரு பக்கம், முதுகொரு பக்கம் பிடிச்சு, ஆமா. குழிக்குள்ளேயே நாங்கெல்லாம் இறங்கி, ம். நின்னு நாங்களே மண்ணு தள்ளி, அதுக்கு மம்முட்டியில மண்ணெல்லாம் போட்டு, போலீஸ பக்கத்திலேயே நிக்க வச்சுருவோங்க. ம். பாருங்க நாங்கெல்லாம் வந்து அரசாங்கம் இல்லாம செய்ய மாட்டோம். ம். போலீஸ் இருக்கணும் கூட. அதுக்கு அவங்க ஏற்பாடுங்கிறதும் சாதாரண விஷயம் இல்ல. ஆமாங்க. அவங்க சரி. லெட்டர், பேப்பர் எல்லாமே குடுத்துருவாங்க. இது ஒரு ம். 10, 15 நாள் ஆயிருச்சு. இது ம். அனாதி பிரேதம் தான். இத கேட்கறக்கு யாரும் நாதி இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிருங்க. ஒருத்தருமே இல்ல அப்படின்னா மட்டும் தான் அது அனாதி அப்படின்னு வருங்க. வரும். அந்த லெட்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை குடுப்பாங்க. அதுக்குன்னே நாங்க போய் நம்ம ம். ம். வேலையெல்லாம் விட்டுட்டு, அத அடக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் நம்ம இறக்கி வச்ச மாரி இருக்கு. இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு பெரிய இதுதான் ஆதிகால பரிகாரமே இதில எழுதியிருக்கிறேங்க. இந்த சரி. புத்தகத்தில ம். ம். ஆதிகால பரிகாரம்னு நான் எழுதியிருக்கிறேங்க. ஆமா, ஆமா. லக்கணத்தில மாந்தி இருக்கிறவங்களுக்கு நமக்கு அப்புறம் இது யாரா ஒருத்தர் சொல்லணும். கண்டிப்பா. இந்த உலகத்துக்கு இது போய் சேரணும்னு அந்த புத்தகத்தில நான் எழுதியிருக்கேங்க. சிறப்பு. ஏன்னா இன்னைக்கு அது ஆமா. சோ இருக்கட்டும். அது ஒரு புத்தகமாவே எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. ம். சரி. அப்ப இது முன்னோர்கள் வாழ்ந்தது இல்லைங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. அது அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துட்டு போணும். ஆமாங்க. நிச்சயமா சார். இந்த உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. நேயர்களே மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.